இன்றைக்கு மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. அதன் தோழமை கட்சிகள் பங்கேற்றிருக்கின்றன. கண்டன போராட்டம் ஒன்றை திருச்சியில் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசை ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக தமிழிசை அது அனைத்து கட்சி கூட்டமே அல்ல, திமுக, காங்கிரஸ் மற்றும் சில சின்ன கட்சிகள் சேர்ந்த ஒரு தோழமை கட்சிகளின் கூட்டம் என்று சொல்கிறார். அடுத்து இன்னொரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. திமுக தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்களின் திருவுருவச் சிலையை திறப்பதற்காக சோனியா காந்தி வர இருக்கிறார் என்பது. கடந்த பல ஆண்டுகளாக தீவிர அரசியல் நிகழ்வுகளில் இருந்து பங்கேற்காமல் இருந்து வந்த சோனியா காந்தி திடீரென்று சில நாட்களுக்கு முன்னால் தெலுங்கானாவில் பிரச்சாரம் செய்தார். அரிதாக இப்போது சென்னை வர இசைவு தெரிவித்திருக்கிறார். இது திமுகவினுடைய கூட்டணிக்குள் எழுந்த இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. திமுக கூட்டணிக்குள் சில கட்சிகளுக்கு இருந்த மனக்கசப்பை சரி செய்வதற்காக, துயர் துடைப்புக்காக நடந்த ஒரு தோழமை நிகழ்ச்சி என்று இதை பார்ப்பதா? அதே போல சோனியா காந்தி வருவது என்பது ஒரு மெகா கூட்டணியை திமுக அமைக்கப் போகிறது. அந்த கூட்டணியின் தொடக்க விழா, தொடக்க பிரச்சார நிகழ்வாக அந்த மேடை மாறப்போகிறது. அது தமிழக அரசியலில் தேர்தல் வேகத்தை கூட்டுவதற்கான ஒரு ஏற்பாடு என்று பார்ப்பதா? விவாதிக்கலாம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள், திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள். வணக்கம். பிரசன்னா, இது ஒரு தோழமை கட்சிகளின் கூட்டம் தான். ரெண்டு பேர் சொல்கிறாங்க. தமிழிசை சொல்கிறது சின்ன கட்சிகளை கூட்டு வச்சு நீங்கள் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு பேர் அனைத்து கட்சி கூட்டம் இல்லை. இன்னொன்று, பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கருத்து, அண்ணா அறிவாலயத்தில் நடக்கிற ஒரு கூட்டத்தை அனைத்து கட்சி கூட்டமாக பார்க்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கெசட் சான்றிதழ் கொடுக்கறதுக்கு எப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அது ஒரு கேட்பதற்கோ செவிமடுப்பதற்கோ ஆள் இல்லாத ஒரு இயக்கத்தின் தலைமை அனைத்து கட்சி கூட்டம் இது குறித்தான பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு, மடைமாற்றுவதற்கு, தமிழ் மக்களுக்கான துரோகத்தை தொடர்ந்து காவிரி விவகாரத்தில் செய்து கொண்டிருக்கிற பாஜகவினுடைய தமிழக தலைவர் இதை பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. அப்படி உள்ளபடியே அவர் தமிழ் மக்களின் மீது அக்கறை இருந்திருந்தால் மேகதாதுவின் மீது அணை கட்டுவதை அந்த ஒப்புதல் கொடுத்த உடனே அவர் டெல்லிக்கு பறந்திருக்க வேண்டும். அங்கே போய் பாரத பிரதமரையோ அல்லது நீர் வளத்துறை அமைச்சரையோ சந்தித்து இது தமிழக மக்களுக்கான முரண்பட்ட ஒன்று, இதை செய்திருக்க கூடாது என்று அவர் பேசியிருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு பிரேமலதா அவர்கள் சொன்ன கருத்தை நான் புறம் தள்ளுகிறேன். அவர் பாவம், அவர் எந்த நிலையில் அவர் எப்படி பேசுகிறார் என்று அவர் தெரியாமல் பேசுகிறார். ஆக மேகதாது குறித்து பேசாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கொச்சைப்படுத்துவது என்பது அனைத்து கட்சி கூட்டம் மட்டுமல்ல, இங்க இருக்கிற தமிழக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் தமிழக விவசாயிகளையும் கொச்சைப்படுத்துவதாகவே நான் கருதுகிறேன். இல்லை, மேகதாது தொடர்பாக வரும்போது ஏன் நீங்கள் மற்ற கட்சிகளை எல்லாம் அழைக்கல, பாஜகவை மற்ற தினகரனுடைய அமமுகவை அழைக்கலைன்னு கேட்குறப்ப வந்தால் வரவேற்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார். ஆனால் வைகோ சொல்லும்போது நீங்கள் அவங்க தான் அனுமதியே கொடுத்தாங்க, டெல்லியில் இருக்கிற பாஜக அரசு தான் அனுமதியே கொடுத்தது, பிறகு அவங்கள எதற்கு அழைப்பது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, பிஜேபி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு வச்சாலும் கூட மத்திய பிஜேபிக்கு தமிழ்நாட்டு பிஜேபியை வைத்து ஒரு அழுத்தம் தரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லையா? தமிழ்நாட்டு பிஜேபியை அழைக்கிறதுல மதிமுகவுக்கும் திமுகவுக்கும் முரண்பட்ட கருத்து இருக்கா? இல்லை, மதிமுக குறித்து நான் இங்கே கருத்து சொல்ல முடியாது. திமுக குறித்தான கருத்தை என்னால் சொல்ல முடியும். பாஜக தமிழ் மக்களுக்கான துரோகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது நீட் தேர்வாக இருக்கட்டும், மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், 3000 கோடிக்கு சிலை திறக்க முடிகிறது. இங்கே கஜா புயலால் செத்து கொண்டிருக்கிற ஏழை விவசாயிக்கு இன்னும் நிதி வெறும் 200 கோடி அறிவித்துவிட்டு அந்த நிதியினுடைய நிலைப்பாடு கூட இன்னும் தெரியவில்லை. ஆக இப்படி தொடர்ந்து தமிழ் மக்களினுடைய துரோகங்களின் மீது பயணிக்கிற பாஜக அவர்களை எப்படி நாம் அழைக்க முடியும்? அப்படி அவர்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருந்திருந்தால் அவர் இந்நேரம் ஒரு அறிக்கை வாயிலாகவாது தெரிவித்திருக்க வேண்டும். ஒன்று, துரோகத்தை செய்பவர்களையே எப்படி துரோகத்தை தீர்க்க வேண்டும் என்று நாம் அழைக்க முடியும்? மக்களினுடைய கருத்தையும் அனைத்து கட்சிகளினுடைய ஏகோபித்த ஒருங்கிணைப்பை கொண்டு வருகிற தகுதியும் திராணியும் திமுகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் செயல்படுகிறோம். ஒன்று. இரண்டாவது, அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். மற்ற கட்சிகள், வைகோ அவர்கள் பாஜக குறித்து பேசுவதற்கான கருத்தை என்னால் இங்கே விளக்க முடியாது. ஆனால் எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்,
இந்த கூட்டத்தில் அரசியலை கடந்து மனமாச்சரியங்களை கடந்து யார் இந்த மக்களுக்கான போராட்டத்தில் கலந்து கொண்டாலும் அவர்களை நிச்சயம் வரவேற்போம். ஒரு இயக்கத்தினுடைய தலைவருக்கான பெருந்தன்மை என்கிற அந்த அடிப்படையில் அழைத்திருக்கிறார். உண்மையாகவே அப்படி தினகரனுக்கோ அல்லது பாஜகவிற்கோ அல்லது ஏனைய கட்சிகளுக்கோ தமிழக விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்தால் அவர்கள் பங்கேற்கட்டும். அதை நாங்கள் மறுக்கப் போவதில்லை, தடுக்கப் போவதும் இல்லை. திரு நாகராஜன், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டோடு மத்திய அரசாங்கம் பேச தவறுகிறதா? அதாவது ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிப்பதற்கான ஒரு அனுமதியை வழங்குது. இதில் தமிழ்நாட்டிற்கு பெரிய கன்சர்ன்ஸ் இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு அதை எதிர்க்குது. இது சட்டவிரோதம், எங்களை கேட்கல, நாங்கள் எதிர்க்கிற நிலையில் எப்படி அனுமதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி பிஜேபி ஏன் அரசாங்கம் ஏன் அதற்கான அனுமதியை தருது? அதை தமிழக பிஜேபியால் மத்திய அரசை வற்புறுத்தி தமிழ்நாட்டு நலனுக்கான முடிவை எடுக்க வைக்க முடியலையா? அவருடைய இணைப்பில் ஏதோ சிரமம் இருக்குன்னு நினைக்கிறேன். திரு மாலன், ஏதோ ஒரு அணை கட்டுவதற்கே ஒரு அறிவு கொடுத்த மாதிரி ஒரு பிரபகண்டாவை இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அடிப்படை ஒரு திட்டத்தை நீங்க கொடுங்கன்னு கேட்டிருக்கு. ஒரு மத்திய அரசுகிட்ட ஒரு நீர் மேலாண்மை கர்நாடக அரசுகிட்ட கேட்டிருக்கு கொடுங்கன்ட்டு. இதே மாதிரி இது முன்னாடி நடந்திருக்கு. பவானி ஆற்றின் குறுக்கே கட்டளையும் இது மாதிரி கேட்டாங்க, கொடுத்தாங்க, கடைசியில் மறுக்கப்பட்டது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறுலையும் இன்னைக்கும் தமிழக உரிமை பாதுகாத்தது மத்திய அரசு தான். காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைத்ததும் மத்திய அரசு தான். நண்பர் பிரஸ்னா சொல்றப்ப துரோகம்னாரு. 50 ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை ஆண்ட திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் செய்யாத விஷயத்தை காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய பாஜக அரசு தான் அமைச்சிருக்குது. அதை அவர் சொல்ல மறந்துட்டார் போல் இருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், பாஜக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றம் அமைச்சது பாஜக போராட்டத்துல முக்கியமா காங்கிரஸ் பங்கு. உச்ச நீதிமன்றம் அமைத்தது பாஜக அமைக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை பாஜக நிறைவேற்றியது. அதை சரியான சமயத்தில் அமைத்தது பாஜக இல்ல, அது நிறைவேற்றியது. ரொம்ப நாள் போராடினாங்க. பிஜேபி திட்டங்களை நிறைவேற்ற முடியாதுன்னு கோர்ட்லயே சொன்னார். ஏஜி அவர்கள் சொன்ன, அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல் சொன்ன அந்த கருத்தை ஒரே நாளில் மாற்றி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்து பிறகு அந்த தீர்ப்பு இறுதி வழக்கு விசாரிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் இத்தனை நாளுக்குள்ளாக போடணும்னு சொல்லி அதையும் நீங்க போடாம 60 நாள் 90 நாள்னு கடந்து நீங்கள் நிறைவாக போட்ட அந்த டிராப்ட்லையும் தமிழர்களுக்கு குறை வச்சு அதையும் ஏமாத்தி அந்த அடிப்படையிலே தான் இன்னைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை செய்தது மேலாண்மை வாரியம் அமைத்தது, உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைச்சது பாஜக தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம், போராட்டம் நடத்துகின்ற நீங்கள் இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. கர்நாடகாவில் இருக்கின்ற ஆட்சி காங்கிரஸ் தயவில் இருக்கிற குமாரசாமி அவர்கள் தான் சொல்றாரு. இங்க காங்கிரஸ் திமுக எல்லாம் அங்க போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. நீங்க 2 பேருமே சேர்ந்து ஏன் மத்திய அரசு நம்ம சோனியா காந்தி அம்மாவிட்ட போய் உங்களுடைய ஆதரவு தானே அந்த ஆட்சி காங்கிரஸ் இருக்கிறது, அங்க குமாரசாமி ஆட்சி இருக்கிறது அப்படின்னு நீங்க நிர்பந்திக்கலாமே. நாங்க பாஜக ரொம்ப மிக தெளிவா இருக்கிறோம். தமிழ்நாட்டின் நன்மைக்காக நிச்சயமாக அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம். அது மட்டுமல்ல திரு நாகராஜ், அப்படி அனுமதிக்க முடியாத அளவிற்கு தமிழக பாஜக இருக்காங்க. ஒரு கேள்வி திரு நாகராஜ், நேரடியா இதுக்கு வந்துருங்க. திமுக காங்கிரஸ் மட்டும் இதை எதிர்க்கல, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இதை எதிர்த்திருக்கிறாரு. இது எங்களை கேட்காம பண்றதுன்றது நீதியற்றது, எங்கள் எதிர்ப்பை மீறி அனுமதி தராங்க, இது தவறானதுன்னு எழுதுறாரு. நீங்க திமுக காங்கிரஸ் அப்படின்ற 2 கட்சிகளை விட்டுருங்க. தமிழக அரசு அனுமதிக்க மாட்டோம் சொல்றவங்க எதற்காக அந்த திட்டத்திற்கான முதற்கட்ட அனுமதியை வழங்குறீங்க? சார், ஒரு அரசு கேட்கிறப்ப ஒரு ஆய்வுக்கான அறிக்கை கேட்கிறப்ப அதை கொடுக்க வேண்டியது உரிமைதான். அது நீங்க எப்படி மறுக்க முடியும்? இதுக்கப்புறம் காவிரி வேளாண்மை வாரியம் இருக்குது. அந்த வாரியத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனுடைய சட்டத்திட்டங்கள்ல அப்படின்னு தமிழக அரசு எதிர்க்கிறது.
நீங்க இதற்கு முன்னால் நீங்க வந்து கர்நாடகால அவங்களுக்கு உட்பட்ட ஒன்றுக்குள் அவர்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தை நிறைவேற்றிக்கிறாங்க, டிஸ்பியூட் இல்ல, 2 மாநிலங்களுடைய சிக்கல் இல்லை என்றால் அது அணுகிறதுல பிரச்சனை இல்லை. 2 மாநில நதிநீர் தாவா பிரச்சனை இருக்கிற ஒரு விவகாரத்துல இன்னொரு மாநிலம் எதிர்க்கும் போது எந்த அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அந்த அனுமதியை தருது? சரி, இது வந்து ஒரு ஆய்வுக்கான அனுமதி தான். நீங்க இது அணைகற்ற அனுமதியாக பார்க்க கூடாது. ஆய்வு எதற்காக? கேட்கின்ற உரிமையில நாம் தடுக்க முடியாது, அந்த உரிமைக்கு அனுமதி தர வேண்டும். ஆய்வு எதற்காக? அணை கட்டுறதுக்காக ஆய்வு, மின் உற்பத்திக்காக ஒரு ஆய்வு செய்யறாங்க. சொன்னீங்க பாஜக. நாங்க ஒரே கேள்வி கேட்கிறோம், மேகதாது இன்னைக்கு அனுமதி கேட்கல, கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிகிறது. அனைத்து கட்சி கூட்டம் தீர்மானம் நடத்தி 55 பேர் கட்சி வேறுபாடு இல்லாமல் உங்க பிரதம மந்திரியை பார்த்து கொடுத்திருக்கோம். யாரு? இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள். எப்படி நீங்க இங்க மாநிலத்தை மதிக்காம, இங்க உரிமையை மதிக்காம அங்க மதிக்கிறேன்னு எப்படி நீங்க பேசுறீங்கன்னு தெரியல. நீட்டுக்கு அனைத்து கட்சி சட்டமன்ற தீர்மானம் போட்டு அமிச்சோம். நீங்க மாநில கட்சிகளுடைய உரிமையை மதிக்கிறீங்கன்னா இப்படி தொடர்ந்து நீட்டோ அல்லது இது போன்ற விடயங்களில், மேகதாது போன்ற விடயங்களில் நீங்கள் தமிழக மக்களை மதிக்கல, புறந்தள்ளி இருக்கீங்க. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் முழுமையா சொல்லி முடிக்கட்டும். சார், நீங்க ஒரு விஷயங்கள் பின்னாடி போய் பார்க்கணும். முல்லை பெரியார் ஆகட்டும், பவானி நதியில குறுக்கு அணைகற்ற விஷயங்கள் ஆகட்டும், எந்த விஷயமும் இன்று வரைக்கும் விட்டுக் கொடுக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக தமிழகத்தின் உரிமை காக்கப்படுகிறது. இது ஒரு ஆய்வுக்கான அனுமதியை ஒழிய அணை கட்டுவதற்கான அனுமதி அல்ல. இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியலாக்குகின்ற முயற்சியில திமுக, காங்கிரஸ் எல்லாரும் இறங்கியிருக்காங்க. நான் திரு மாலன் அவர்கள்ட்ட கேட்கணும். அவரு அரசியலாக்குகின்ற முயற்சியில இவங்க இறங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். நீ பேச விடுங்க, நீங்களே குறுக்கு பேச கேட்கறதில்ல, நான் இருந்து பேசிட்டு இருக்கேன். அரசியலாக்குகின்ற முயற்சியில அவங்க இறங்கியிருக்காங்க. இது காங்கிரஸ் இருக்கு, இதுல திமுக இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் ஆளுகின்ற ஆட்சியினுடைய அதிகாரத்துல தான், அங்க இருக்கிற ஆதரவோடு தான் குமாரசாமி அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் அதை கேட்கலாமே. இது ஒரு ஆய்வுக்கான ஒரு அனுமதியை நீங்க எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய விமர்சனம் பண்ணி பாஜக எதிரான ஒரு கெட்ட பேர் உண்டாக்க முடியும்? அது பாஜக இதற்கான அனுமதியை தரலன்னா கெட்ட பேர் ஏற்படுத்துற பிரச்சனையே இங்க வர்றதில்லை. இப்போ வந்து தமிழக அரசு எதிர்க்கிறது. நீங்க வந்து திமுக, காங்கிரஸ் அப்படின்ற கட்சிகளை தாண்டி மாநில அரசு எதிர்க்குது. இன்னொன்னு, பொதுவா இது மாதிரியான விஷயங்கள்ல கர்நாடகா பாஜக அணை வேணும்னு சொல்லும், தமிழக பாஜக அணையை எதிர்க்கும். கர்நாடகா காங்கிரஸ் ஆதரிக்கும், தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும். அந்தந்த மாநில நலனுக்கு அந்தந்த மாநில கட்சி தலைவர்கள் பேசுறது இயற்கை. ஆனா மத்திய அரசாங்கம்ன்றது பொதுவானதாக இருக்கணும். மத்திய அரசாங்கம் இங்க பொதுவானதாக நடுநிலையாக இருந்ததா அப்படின்றதா இங்க வரக்கூடிய கேள்வி. நான் திரு மாலன் அவர்கள்ட்ட அந்த அடுத்த கட்டத்துக்கு இதை போலான்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி நடுநிலையாகத்தான் இருக்கின்றது. நடுநிலையா இருக்கிறதுனாலதான் அந்த ஆய்வுக்கு அனுமதி கொடுக்கிறது. ஆய்வுக்கு அனுமதி கொடுப்பது அணை கட்டுவதற்கான அனுமதி அல்ல. இன்னும் காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கின்றது, அவர் கையில் அனுமதி இருக்கு. இதை தெளிவா சொல்லியிருக்காரு மசூத், தெளிவா சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு மசூத். திரு நாகராஜ், எனக்கு ஒரு சின்ன நடுநிலைக்கு நீங்க ஒரு புது டெஃபினிஷன் தரீங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க திரு நாகராஜ். ரொம்ப தெளிவாவும் ஒரு புதிய விளக்கத்தை தரீங்க நடுநிலைக்கு. அணையை கட்டுறதுக்கு நாங்க ஆய்வு நடத்துறோம்னு கேட்டா நீங்க ஆய்வு நடத்திக்கங்க அப்படின்னு அனுமதியும் கொடுத்துருவீங்க. ஆனா அணை கட்டுறதுக்கு அனுமதி தரலன்னு சொல்லுவீங்க. இந்த அனுமதி ஆய்வு பண்றதுக்கு தான், அணை கட்டுறதுக்கு இல்ல அப்படின்னா அந்த இரண்டுக்கு இடையில ஒரு நடுநிலை இருக்கா? சார், இப்போ தமிழக அரசு ஒரு அணை கட்டணும்னு முடிவு பண்றாங்க, ஒரு ஆய்வு செய்யணும் அறிக்கை கேட்கற, ஆய்வு செய்யணும் விரும்புறாங்க. அது எப்படி ஒரு மத்திய அரசு வேண்டாம்னு சொல்ல முடியும்? நீங்க ஆய்வு நடத்தி அறிக்கையை கொடுங்க, அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியும். நீ ஆய்வே செய்யக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? முதல்ல அது வந்து ஒரு மாநில அரசினுடைய தலையிடுற விஷயமா இருக்காதா? உரிமை தலையிடுற விஷயமா இருக்காதா? முதல்ல நீங்க ஆய்வு கொடுங்க, அதை பற்றி முடிவு பண்ண வேண்டியது காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு. அந்த வேளாண்மை வாரியத்துல 4 மாநிலங்கள் இருக்கு, 4 மாநிலங்கள் தான் அதை முடிவு பண்ணுங்கிறது தெளிவா மசூத் சொல்லியிருக்காரு. திரும்ப வந்து ஏதோ மத்திய அரசு அணை கட்ட சொன்ன மாதிரியும் பணம் ஒதுக்கிய மாதிரியும் அனுமதி கொடுத்த மாதிரியும் பேசுறது எந்த வகையில் நியாயமானதல்ல. திரு மாலன்,
சோனியா காந்தி நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க. இது வந்து கூட்டணி பிரச்சனைகளை திமுக சரி செய்கிறதுக்கான ஒரு கூட்டம் இது. அவங்க வந்து சிறை திறக்கிறதுன்றதும் கூட்டணியோடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தொடக்கம். அப்படி பார்க்கலாமா அதை? ஆமாம், இதில் வந்து 3 அம்சங்கள் இருக்குது. 3ம் ஒன்றோடு ஒன்று நேரடியாக தொடர்பில்லாத அம்சங்கள். நம்ம 3ஐயும் சேர்த்து இன்றைக்கு விவாதிக்கிறோம். வந்து மேகதாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்திற்கு வந்து தமிழக அரசு அதை எதிர்க்கிறது. அதற்கான இறுதி தீர்வு என்பது வந்து நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் வரக்கூடிய ஒரு தீர்வாகத்தான் அது இருக்க முடியும். அது வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துவதனால வந்து அதில் பெரிய பலன் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிமுக அதை எதிர்த்திருந்தது என்று சொன்னால் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை பயன்படுத்தி திமுக வந்து கடந்த சில நாட்களாக வந்து இவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்களா, கூட்டணியா, தோழமை கட்சியா என்கின்ற விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த சரி செய்வதற்காக, அந்த சுருக்கங்களை சரி செய்வதற்காக, அதை நீவி விடுவதற்கான அந்த ரஃப்லிங் த ஃபெதர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதற்கான ஒரு முயற்சியாக இந்த மேகதாடுவை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை அதை வந்து நடத்துகிறாங்க. மேகதாட்டுவை பயன்படுத்தி பிரேமலதா கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க, தினகரன் கண்டிக்கிறாரு, முதலமைச்சர் கண்டிக்கிறாரு. இவங்கெல்லாம் கண்டித்து அவங்களால ஆன ஒரு முன்னெடுப்பை செய்யும் போது எதிர்கட்சி செய்யக்கூடாதா? செய்யலாம். அதில் வந்து தப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுக்கலாம். இவங்க இந்த கூட்டம் நடத்தினதே கூட தவறு என்று நான் சொல்லலை. ஆனால் இந்த கூட்டம் நடத்துவதற்கான முகாந்திரமாக அந்த பிரச்சனையை வந்து அதை எடுத்துக்கொள்கிறது. ஏனென்றால் நேரடியாக வேற அந்த காரணத்தை சொல்லாமல் இந்த கூட்டம் நடந்தால், இப்போ இந்த கூட்டணியில் வந்து ஏற்கனவே குழப்பங்கள் இருக்குது என்று ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது வந்து ஒரு வகையில் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக ஆகும். அது இல்லை, தமிழ்நாட்டில் ஏதேனும் இப்போ வந்து ஒரு இல்லை நான் சொல்லிடுறேன். அவங்க வந்து அதுக்கு என்ன காரணம் அப்படி நினைப்பதற்கான என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய தோழமை கட்சிகளை தவிர மற்ற கட்சிகளை வந்து அந்த கூட்டத்துக்கு அழைக்கல வந்துட்டு. அப்போது அவங்களுடைய என்ன கருத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது என்று கேட்டால், இது வந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிணக்குகளை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பிரச்சனை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதில் சோனியா காந்தி வருவது என்பது வந்து ஒரு விதத்தில் வரவேற்க வேண்டியது. ஏனென்றால் அவருடைய உடல்நலம் பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தன. அவர் அதிகம் வெளியில் வராமல் இருந்தார். அவங்க வந்து தெலுங்கானா தேர்தல் போன்ற ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு தான் வர்றவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து இந்த சிலை திறப்புக்கு வருவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி தான். இது வந்து இதனால் ஒரு மெகா கூட்டணி அமையுமான, அது ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இதற்கு மேல் திமுகவுடைய கூட்டணியில் வந்து சேருவதற்கான பெரிய கட்சிகள் என்பது எதுவும் இல்லை. இப்போ வந்து தேமுதிகவோ அல்லது பாமகவோ தினகரனோட கட்சியோ வந்து அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் போய் சேருவார்கள் என்று சொல்வதற்கான இது இல்லை. இது காங்கிரஸ் திமுக இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பை இன்னும் கொஞ்சம் இறுக செய்யும் என்பது தான் இதில் இருக்கக்கூடியது. இதனுடைய ஒரு நீட்சியாக ஒரு அதிகமாக அதை நீட்டி பார்த்தால் காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் கொடுப்பதற்கான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நெருக்கத்தை யார் ஏற்படுத்துகிறா? அழுத்தமா நெருக்கமா? அழுத்தம்க்கு அது தெரியல. அவங்க வந்து எவ்வளோ சீட்டுன்னு சொன்னால் தான் அது அழுத்தமாக இருக்குமான்னு தெரியும். இப்போ இருக்கக்கூடிய கணக்குகளின் படி பார்த்தால், எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டில் தான் சீட் ஒதுக்க முடியும் என்பதை போன்ற ஒரு சூழல் இருக்குது. அது காங்கிரஸுக்கு உதவாது. அது இன்னும் அதிகமான இடங்கள் தேவைப்படும் அவங்களுக்கு. அதனால் அதை வந்து ஒரு கேட்பதற்கான ஒரு நெருக்கத்தை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை காங்கிரஸ் பயன்படுத்தி கொள்கிறது என்று நினைக்கிறேன். தேசிய அளவில் எங்களுடைய கூட்டணி காங்கிரஸோடு தான் என்பதை மற்ற கட்சிகளுக்கு உறுதிப்படுத்துவதற்காக திமுக அவர்களை அழைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த இடத்துல ஒரு சின்ன மொத்த கருத்துக்கு நான் மறுப்பு சொல்லலை. ஆனால் 2 கருத்துகளுக்கு மட்டும் மறுப்பு சொல்லணும். இன்னைக்கு நடைபெற்றது இந்த காரணத்தை வைத்து கூட்டணிகளினுடைய உறவு அப்படிங்கிறத சொன்னாங்க. அது முற்றிலும் தவறு. ஏன்னா கடந்த 2.5 ஆண்டுகளாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 11 கூட்டங்களை, அனைத்து கட்சி கூட்டங்களை இந்த மேகதாது விஷயத்துக்காக நடத்தி இருக்கிறோம்.
அப்ப 11 கூட்டங்களையும் தேர்தல் கூட்டணிகளுக்காக தான் நடத்தணும் அப்படிங்கிற பார்வை வந்து எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கூட்டங்களிலும் கலந்து கொண்ட கட்சிகள் இன்றைக்கும் கலந்து கொண்டதா? நிச்சயமா அன்னைக்கும் காங்கிரஸ் அன்னைக்கும் காங்கிரஸ் கலந்துகிட்டாங்க. அன்னைக்கு ஒரு சிலர் மரியாதைக்குரிய அண்ணன் மதிமுகவை சேர்ந்த வைகோ அவர்கள் பிறகு அடுத்தடுத்த கூட்டங்களில் கலந்து கொண்டார். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த பிரச்சனை, இன்றைக்கு நடைபெற்ற பிரச்சனை ஆளுகிற அதிமுகவினர் செய்வதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது ஒன்று. இரண்டாவது, கூட்டணியா தோழமை கட்சியா என்கிற விவாதத்திற்கான முற்றுப்புள்ளியை எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்றே வைத்து விட்டார். மீண்டும் மீண்டும் அது குறித்தான செய்திகளோ, அதாவது ஒற்றை டிஜிட்டோ அல்லது இரட்டை டிஜிட்டோ என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று எண்ணுகிறவருடைய கனவு பொய்த்து போகும் என்பதும் என்னுடைய பணிவான கருத்து. அவர் இன்னமும் தெளிவாக யார் யார் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று ஸ்டாலின் சொல்லல. நேற்றைக்கு சொன்னபோது கூட தோழமை கட்சிகள் தான் இருக்காங்க, எங்களை கூட்டணி குறித்து நீங்கள் இவ்வளவு அக்கறைப்படுவது நன்றி என்று தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர வந்துட்டு இன்னென்ன கட்சிகள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறது என்று அவர் சொல்லலை. நாங்கள் இருக்கமா இல்லையா என்பதனால் எங்களுடைய தொண்டர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னதும் மதிமுகவினுடைய வைகோ தான் அதை அவர் சொன்னார். நாங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் சொன்னார். அதனால் இது தோழமை கட்சி என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. தோழமை கட்சிக்கு அடுத்து ஒரு நிலைக்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்களா என்பதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்வி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இடம் முடிவாக தோழமை கூட்டணியா மாறிச்சாங்க. நான் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட கேட்கணும், 2-3 விஷயங்கள்ல சேர்த்தே கேட்கணும். சோனியா காந்தி வர்றதன் மூலமாக காங்கிரஸ் கமல்ஹாசனோடு கூட்டணிக்கு போகிறது, காங்கிரஸ் தினகரன் கூட்டணி உருவாகிறது, எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டணி முயற்சிக்கப்படுகிறதுன்னு பல ஊகங்கள் சில நாட்களாகவும் சில வாரங்களாகவும் பேசிகிட்டு இருந்த ஒரு நிலையில் சோனியா காந்தி அவர்களுடைய அறிவாலயம் வருகை அப்படின்றது இந்த எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி திமுகவோடு தான் காங்கிரஸ் கூட்டணின்னு பிரகடனப்படுத்துறதுக்காக வர்றார் அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, இப்போ ஊடகங்கள் தான் சொல்லுது கமல்ஹாசனை பற்றியும் டிடிவி தினகரனை பற்றியும். காங்கிரஸ் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை. இது நீங்கள் தான் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை, அவரை மாற்றி சொல்கிறாரு. அவர் சரியா சொல்லலை. டெல்லியில் ஒன்று சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒன்று சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தேசிய எதிராக அவர் பேசல, காங்கிரஸோட போகணும்ன்ற உள்ள கிடக்கையை அவர் அங்கங்க வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார். திமுகவோடு போகவில்லை என்றால் காங்கிரஸோடு நான் போவேன்னே அவர் சொல்றார். காங்கிரஸ் திமுகவோடு கூட்டு வைக்கவில்லை என்றால் நாங்கள் காங்கிரஸோடு வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையின் கீழ் கூட்டணி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் கூட்டணி. இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி பங்கீடுன்னு வந்த பிறகு தான் இந்த கூட்டணியை உறுதி செய்யப்படும். கூட்டணின்றது இப்போ சொல்றதுல எந்தவித அர்த்தமே கிடையாது. இப்போ 2004 தேர்தலில் பார்த்தீங்கன்னா சில கட்சிகளுக்கு கலைஞர் என்னால் இப்போ சீட்டு ஒதுக்க முடியாதுன்னாரு. சில பேர் இருந்தாங்க, சில பேர் போனாங்க. அதனால அந்த கூட்டணி எப்போ தீர்மானமாகன்னா தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்ச பிறகு அந்த கையெழுத்து போடுறாங்க பார், அன்னைக்கு தான் அந்த கூட்டணி என்பதே வரும். இது வரைக்கும் தோழமை தான். இப்போ நாங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸோட திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். 2011 தேர்தல் ஆகட்டும், இடையில 14 இல்லை, அதுக்கப்புறம் 16 தேர்தல் இருக்கும். மக்களவை தேர்தல் உங்களோட இல்லையா? இல்ல, கடந்த சட்டமன்ற தேர்தல் இருந்தாங்கல்ல. மக்களவை தேர்தல் இல்லையா? இல்ல, நீங்க எதை முன்னுக்கு எடுக்கணும்? ஏன் ஜம்ப் பண்றீங்க? லேட்டஸ்ட் வச்சு 14 லேட்டஸ்டா வைக்கணும், அதுதானே கணக்கு. இல்ல, எம்பி எலெக்ஷன் வச்சுக்கல, எம்எல்ஏ லேட்டஸ்டா இருக்கிறத வச்சுக்கணும். யதார்த்தமான கணக்கு எது? முன்னாடி நடந்தது என்னதான், அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எடுக்க முடியாது. லேட்டஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே எடுத்துக்கணும். லேட்டஸ்ட் அசெம்பிளி எடுத்துங்களேன். அசெம்பிளி வேற இல்ல. இல்லையோ, எந்த கட்சி ஒரே கட்சி தானே. அங்க காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற என்பது மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது இல்ல. அது உங்களுடைய ஆசையா இருக்கு. நிறைய பேருடைய ஆசை இந்த கூட்டணி எல்லாம் ஒன்று சேரக்கூடாதுன்னு. கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் கூட்டணி தொடர்ந்து இருக்கும் என்பதை எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ அன்னை சோனியா காந்தி அவர்கள் வருவதால் பலப்பெறுகிறதா இந்த கூட்டணி? நீங்க 5 மாநில தேர்தல் நடக்குது. திமுக காங்கிரஸ் தான் சொல்றீங்களே தவிர அதுக்கு தாண்டி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்கு தான் இப்ப கவலை இருக்கு, நாங்க இருக்கிறோமா இல்லையா. அதை யாரு முடிவு பண்ணணும்னா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணும். தேசிய அளவுல நாங்க முடிவு பண்றோம், மாநிலத்தில் அவருடைய தலைமையில் தான். அதாவது பந்த தூக்கி ஸ்டாலின் வீட்டுல போட்டுறீங்க. இதுதானே யதார்த்தம். இல்ல, யாரும் கூட்டணி எல்லாமே அவர் தனியா நிக்கிறேன்னு சொல்றாரு, எல்லாரும் அரவணைச்சு தான் நிக்க போறாங்க. இருங்க சொல்றேன். அன்னை சோனியா காந்தி தமிழகத்திற்கு வருவதால் கலைஞர் தலைவருடைய
திருவுருவ சிலை திறப்பதால் அவர் மகிழ்ச்சி கொள்வார். என்னன்னு கேட்டால், இவர் தோழர் மாலன் சொன்ன மாதிரி நீண்ட நெடிய காலமாக அவர் வெளியே வரல. உடல்நிலை பிரச்சனை, அவருக்கு சில உடல் ரீதியான கோளாறுகள் இருக்குது. 5 மாநில தேர்தல் நடக்குது. அப்போ எல்லா காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மிசோரெல்லாம் போய் கூப்பிடுறாங்க, ஒரு நாள் வாங்கம்மான்னு. ஒரு நாளும் வரமாட்டேன்னிட்டாங்க. எல்லாருக்கும் தேர்தல் பார்வை தான், தேர்தலில் வந்து வெற்றி பெறணும்ன்ட்டு எந்த மாநிலத்துக்கும் போகல. கடைசியாக தெலுங்கானாவில் நீங்கள் அவசியம் வரணும்னுட்டு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள் வற்புறுத்தி அந்த அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. ஒரே ஒரு கூட்டம் தெலுங்கானாவில், ஹைதராபாத்தில் பேசினாங்க. 5 லட்சம் பேர் அதில் பங்கேற்றாங்க. வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். அப்போ 5 மாநில தேர்தல் வெற்றியை பற்றி அவங்க வந்து இது வெற்றி பெறும், நான் போனாலும் வெற்றி பெறும், ராகுல் காந்தி போயிருக்கார், கண்டிப்பாக வெற்றி பெறும்னு தேர்தலையே புறந்தள்ளி விட்டு அவங்க ஓய்வு எடுத்திருக்க நேரத்தில் தலைவர் கலைஞருடைய சிலையை திறப்பதற்கு வருகிறாள் என்றால் இங்க எங்க அரசியல் இருக்க போகுது? இல்ல, சொல்றேன். சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போய் சோனியா காந்தி அவர்கள் வீட்டில் பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திச்சு அந்த கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரு. சரி, ஆனா திமுக தரப்பில் காங்கிரஸ் கூட்டணியை விரும்புது, மற்றவர்கள் விரும்புறாங்க. நியூஸ் 18 கவலைப்படணும். அதுக்கு இல்ல, கவலைப்பட வேண்டிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் தானே சார். இல்லையே, மக்கள் ஓட போறாங்க, இன்டாக்டா இருக்கமே, நாங்க இன்டாக்டா இருக்கங்க. நான் தான் சொல்றேன், 5 மாநிலத்துல ஏறக்குறைய வந்து 100 பாராளுமன்றம் இருக்கு. இந்த 100 பாராளுமன்ற தொகுதியை புறந்தள்ளி விட்டு நம்முடைய தலைவர் கலைஞர் ஒரு சிலையை திறக்க வராங்கன்னா இங்க எங்க அரசியல் இருக்கு? அரசியல் இல்லாம ஒரு நடவடிக்கை இல்ல. ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க மாலன் அவர்கள் சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்க, எல்லாமே அறிஞ்சவங்க. 100 பாராளுமன்ற தொகுதிகளை முடிவு பண்ற ஒரு 5 மாநில தேர்தலுக்கு போகாதவங்க தலைவர் கலைஞருடைய சிலையை திறக்க வராங்கன்னா அதுதான் சிறப்பு. அங்க எங்க அரசியல்? சிங்கிள் டிஜிட்லாம் எங்க வருது? அங்க வருவதற்கு வாய்ப்பு இல்ல. அங்கெல்லாம் கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. இங்க உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. கூட்டணி இல்லைங்க, மத்திய பிரதேச, ராஜஸ்தான் நாங்க தானே முக்கிய எதிர்க்கட்சி. அங்க நீங்களா பார்த்து வச்சுக்கிறதா? சந்திரபாபு நாயுடுக்கு வரும் 14 சீட் தானே கொடுத்துருக்கோம். அங்க நாங்க தானே முக்கிய கட்சி. அங்க 5 மாநிலத்தில் இல்ல, அந்த தேர்தலையே 100 பாராளுமன்ற தொகுதி எங்களுக்கு முக்கியம் இல்ல, இந்த மாநிலம் முக்கியம் இல்லை, ஆனா தலைவர் கலைஞர் முக்கியம் வராங்கன்னா இங்க என்ன சீட்டுக்காக வருவாங்க, தொகுதி உடன்பாட்டுக்காக வருவாங்க, இல்ல கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக வருவாங்க? அது இல்ல. அப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம். தலைவர் கலைஞர் மீது அவர் மேல அக்கறை உண்டு, அன்பு உண்டு, பாசம் உண்டு, நம்பிக்கை உண்டு. அவர் தந்தையை போன்று பார்த்தவர். ஆகையால் இந்த விழாவிற்கு அவர்கள் இசைவு தந்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன இது சொல்லணும்னா, நீங்க திரும்ப திரும்ப காங்கிரசுக்கும் திமுகவுக்கான கூட்டணியை உறுதி பண்றதுக்கு மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாக வேண்டிய நிர்பந்தம் இல்ல. இங்க அந்த நிர்பந்தம் அப்படிங்கறத எல்லாம் கடந்து தலைவர் கலைஞருக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்குமான அந்த உறவு, அரசியலை கடந்து உறவு, அவர் இந்த தமிழ் மண்ணில் கொச்சைப்படுத்தப்பட்ட போது முதலில் எதிர்த்து குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அந்த இருவருக்குமான அந்த அரசியலை கடந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை தாண்டி இந்த அரசியல்னு சொல்றீங்களா, அந்த அரசியலுக்கு சொல்லுகிறேன், மதச்சார்பின்மை சக்திகளை ஒருங்கிணைக்கிற சக்தியாக ராகுல் காந்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் இந்த மதவெறி பிடித்த இந்த சக்திகளை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான அணியை ஒருங்கிணைக்கிற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது என்று எங்கள் அண்ணன் தளபதி பேட்டியிலே சொன்னார். அதை போல நான் முடிச்சறேன், உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்து என்ன கேள்வினா, சஞ்சய் இன்றைக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற சஞ்சய் அவர்கள் சொன்னார், திமுகவின் தலைமையை ஏற்காத வேறு எந்த கட்சிகளோடும் கூட்டணி அமைக்க மாட்டோம். இந்த ரெண்டையும் நீங்க பார்க்கணும். It is already confirmed. இந்த தேர்தலை கடந்து confirmed. ரெண்டாவது மகேஸ்வரி அம்மா கேட்டாங்க, நீங்க ஏன் ராகுல் காந்தியை ஏத்துக்க மாட்டோம்? நாங்க எந்த இடத்துலயும் சொல்லல. அவரே இன்னும் முன்மொழியில. நான் தான் அவர் சொன்னார், இந்த மதவாத சக்திகளை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிப்பதற்கு எந்த இடத்தில் எவர் வேண்டுமானாலும் நாங்கள் எந்த இழப்பையும் தர தயாராக இருக்கிறோம், அது பிரதம மந்திரி பதவியாக இருந்தாலும் சரி என்று பெருந்தன்மையோடு பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கூட்டணி விஷயத்துல ஒரு தெளிவு இல்ல. ஆரம்பத்துல வந்து அவங்க 3வது அணிக்கு தான் முயற்சி பண்ணாங்க, எப்படியாவது காங்கிரஸை கழட்டி விடணும் தான் பார்த்தாங்க. அவர்களுடைய முயற்சி கை கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா இங்கிருக்கின்ற அவரோடு கூட்டணியிலே தோழமையாக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெளியேற துவங்கி விட்டன. ஆகவே இவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா வேற வழியே இல்லாம அதை முன்னெடுத்த சந்திரசேகர ராவ் முதல் கொண்டு மீண்டும் பிஜேபியோடு போய்விட்டார்கள். ஆகவே வேறு வழியின்றி மீண்டும் வந்து காங்கிரஸோடு கூட்டணி என்பது. இன்னும் கூட செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போது சொன்னார்கள், அதாவது இங்கே வந்து திமுக தலைமையில கூட்டணி, தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. இன்னும் அதை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தல. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணின்னு அவங்க சொல்லவும் இல்ல,
பாரத பிரதமராக வேட்பாளர் வந்து ராகுல் அவர்களும் சொல்லல. சந்தேகம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் சோனியா காந்தி அவர்கள் இப்போது வருகிறார்கள். நான் மற்றவர்களுக்கு புரிவது போல தமிழ்ல தான் பேசுறேன் நம்புறேன். நான் ரெண்டாவது திமுக கூட்டணி குறித்து அதிமுகவுக்கு ஏன் இவ்வளவு கவலை அக்கறைன்னு எனக்கு புரியலையே. இல்ல நீங்க வந்து இப்ப நீங்க போட்டதே இன்றைக்கு மேகதாட்டுக்காக அனைத்து கட்சி கூட்டம்ன்ற பேர்ல உங்க கூட்டணி கூட்டத்தை போட்டீங்க. எப்படி அனைத்து கட்சி கூட்டமாகும்? அதனால இதுவே வந்து ஏதோ அங்கே அணை கட்டுவதற்கு அதை தடுத்து நிறுத்துவதற்கான கூட்டம் கிடையாது. உங்கள் கூட்டணியிலிருந்து எல்லாம் வெளியேறாகாம சேதாராகாம இருக்கணும்னு அதை தடுத்து நிறுத்துவதற்கான கூட்டமே ஒழிய இது ஒன்று அரசியல் நோக்கத்தோடு நடத்தப்பட்ட அப்பட்டமான அரசியல் நாடகம். இதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இவங்க என்னங்க காவிரி மீட்பு பயணம்னு மீட்பு பயணம் போனதுனாலதான் இன்றைக்கு காவிரி ஆணை அமைக்கப்பட்டதா? என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டத்தினால இவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டத்தினால கிஞ்சித்தும் பயன் கிடையாது தமிழக மக்களுக்கு. ஆளுங்கட்சி செய்ய வேண்டிய ஒரு வேலையை எதிர்கட்சியான நாங்க செய்யறோம், தமிழகத்தின் எதிர்ப்பை காட்டுறதுக்காக இந்த கூட்டத்தை போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இந்த கூட்டம் இவங்களுடைய கண்டனங்களால் எந்த பலனும் இல்லைன்னு சொல்றீங்க. அது சரிதானான்றது ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசும். கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் சோனியா காந்தி பங்கேற்க சம்மதித்திருப்பது தொடர்பாக 4 வாய்ப்புகளை அளித்து ட்விட்டரில் நேயர்கள்ட்ட கருத்து கேட்டிருக்கிறோம். விமர்சனத்தை தவிர்ப்பதற்காகவா, ஸ்டாலினை பெருமைப்படுத்துவதற்காகவா, கூட்டணி நிர்பந்தம் காரணமா, கருணாநிதி மீதான மதிப்பு காரணமா என்கிற 4 வாய்ப்புகளை தந்திருக்கிறோம். நேயர்கள் தங்களுடைய கருத்தை அதில் எதிரொலிக்கலாம். திரு மாலன் அவர்கள்ட்ட திரும்ப போகணும். இந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று அவர் மீதான ஒரு மதிப்புக்காக வர்ற ஒன்று, அவங்க கட்சி பிரச்சாரத்துக்கே கூட போகாமல் இதுக்கு வர்றாங்க அப்படின்ற ஒரு பார்வையை செல்வப்பிரந்தகை முன்வைக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ கூட்டணிகள் முடிவாகிற ஒரு நேரம், பிரச்சாரமும் தொடங்குகிற ஒரு நேரம் அப்படின்ற வகையில் அதுக்கான ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கா? அல்லது மகேஸ்வரி அவர்கள் சொல்கிறது மாதிரி கூட்டணின்ற ஒன்றே இன்னும் அவங்க அமைக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க, அதில் ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது அப்படின்னு ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அப்படியான ஒரு நிலைமை தான் இருக்கா? அதாவது சோனியா காந்தி வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவது, வலுப்படுத்துவதற்காக வருகிறார் என்று என்னால் நினைக்க முடியல. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை ஏற்கனவே ஒரு வலுவாக இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம். ஒரு இந்த மாதிரியான கலைஞருடைய சிலை திறப்பது என்பது வந்து ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். திமுககாரர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அது அவர்களுடைய உணர்வோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற நோக்கத்தில் அவர் வருகிறார் என்று தான் அதை வந்து நாம் பார்க்க வேணும். திமுக வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியை வீழ்த்துவதற்கு இவ்வளோ பெரிய கூட்டணி தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே வந்து பலவீனமான ஒரு கட்சி. நடக்கப்போவது நாடாளுமன்ற தேர்தல். அதிகமான இடங்களை திமுக வைத்துக்கொண்டால், தேர்தலில் வெற்றி பெற்றால், தேர்தலுக்கு பிறகு அல்லது தேர்தலின் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அவர்களோட ஆட்சி அமைப்பதற்கு அது ஒரு வலுவான பார்கெனிங் பவரை வந்து அவர்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை காங்கிரஸ் போதுமான இடங்களை பெறாமல் போன ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த நேரத்திலையும் அது வந்து அவர்களுக்கான ஒரு பார்கெனிங் பவரை கொடுக்கும். இப்போ அவங்க மதிமுகவும் விசிகேயும் அவர்களோடு சேர்வதனால் பிஜேபியை வீழ்த்திவிடப் போகிறார்கள் தமிழ்நாட்டில் என்று நம்புவதற்கு இடம் இல்லை. அதே மாதிரி இதனால் பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகள் பிரியும் என்ற வாதத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னா எப்படியும் குறைந்தபட்சம் இல்லாமல் காங்கிரஸ் திமுகவே ஜெயிச்சிருவாங்க. குறைந்தபட்சம் ஆமாம், காங்கிரஸ் திமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது வந்துட்டு. ஏன்னா 2 ஆன்டி இன்கம்பன்சி. அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி எதிரான வாக்குகள் பிரியும் என்ற வாதத்திலும் அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படியும் 3 முனை போட்டி நிச்சயமாக இருக்கும் குறைந்தது. இல்லை அப்படி இருக்கிற போது 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஒரு தோற்றத்தில் சொல்கிறீங்க. யார் 2 பேரும்? மத்திய அரசின் மீதான எதிர்ப்புக்கு உணர்வும் மாநில அரசின் உணர்வுனா 2 பேரும் கட்சி ஒன்று சேர்ந்து தேர்தலில் நின்னா அது டபுள் ஆன்டி இன்கம்பன்சி. இது தனியா இவங்க ஒரு அணி நிக்கிறாங்க, பிஜேபி தனியா ஒரு அணி நிக்கிறாங்கன்னா அவர்கள் மீதான அந்த அர்த்தத்தில் சொல்லல. பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கு இடமில்லை என்று நான் சொல்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பரவலான குற்றச்சாட்டு அதிமுக மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு
அவர்கள் பிஜேபியினுடைய ஒரு ப்ராக்சியாக செயல்படுகிறார்கள் என்று பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன. மக்கள்கிட்ட அதை போல கருத்துக்கள் இருக்கின்றன. அதை அவர்கள் மறுத்து வந்திருக்கிறார்கள், அதற்கான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மறுப்பும் விளக்கங்களும் இங்கே எடுபட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. நிச்சயமாக தேர்தல் என்று வந்தால் அந்த கருத்தை முன்வைத்து பிரச்சாரங்கள் நடக்கும். அது வந்துட்டு மக்களவைத் தேர்தல் வருகிற போது அந்த பிரச்சாரங்கள் நடக்கும். அதில் வந்துட்டு இன்னும் நிறைய அதனால திமுகவும் காங்கிரஸும் யோசிக்க வேண்டியது என்னவென்று கேட்டால் அவர்கள் தங்களுடைய இடங்களை எப்படி அதிகமாக வைத்துக் கொள்வது என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கூட்டணி கட்சிகள்லாம் கலட்டி விட்டுருங்க, 2 பேர் இருங்க, அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் ஒரு பார்வையாளனாக எனக்கு தோன்றுவது என்னவென்று கேட்டால் அது எதற்கு ஒரு இன்னொரு அடிஷனல் லக்கேஜ் அவர்கள் எதற்கு சுமக்க வேண்டும்? கடந்த காலத்தில் தோற்றவங்களுக்கு தானே தெரியும். கடந்த காலத்தில் இவங்க மதிமுக இவங்களோட இல்லையே. அப்ப அதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இருந்தா சட்டமன்ற தேர்தல் வேறாக இருந்திருக்கும். 2016 தேர்தல் 2021 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் இதை போல ஒரு மெகா கூட்டணி அவர்கள் அமைத்தார்கள் என்று சொன்னா அதுல அது ஒரு அறிவார்ந்த செயலாக பார்க்க முடியும். இப்போ இருக்கிறத பார்ப்பதில் இது இல்லை. அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான அவசியம் திமுகவுக்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். இல்ல, கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் திமுக வெல்லும் அப்படின்ற பார்வையிலிருந்து இந்த கருத்துக்களை சொல்றீங்க. திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்களே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் இங்க ஆட்சி இருந்தப்ப இது மாதிரியான ஒரு வலுவான கூட்டணியை இதை தாண்டின ஒரு கூட்டணியை வச்சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி நான் முற்றிலும் முரண்படுகிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் 98 இடங்களை பெற்றது. 98 இடங்களை நீங்க ஒரு 6 நிமிஷம் கருத்தை கேட்டு பேச அவர்கள் திமுக காங்கிரஸ் சேர்ந்தாலே போதும் முழுமையாக வெற்றி பெறலாம் என்று ஒரு கருத்தை இங்கே பதிவு செய்தார்கள். அதை நான் முற்றிலுமாக நிராகரிக்கிறேன். ஏனென்றால் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து ஆர்கே நகரில் நின்றார்கள். ஆனால் டெபாசிட்டை கூட அவர்களால் பெற முடியவில்லை. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. எங்க ஓட்டுகளை எனக்கு என்ன சந்தேகம் வருது, இல்ல மகேஷ், திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய ஓட்டுகளை எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க. அதாவது இல்ல இவங்களுக்கு இல்ல ஆர்கே நகர் தேர்தலை ஒரு அளவுகோலா வச்சா 40க்கு 40 தினகரன் வெல்வார்னு அர்த்தம். அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல, அதாவது இவங்க அத்தனை பேர் கூட்டணி அமைச்சு நின்னுமே 13 விழுக்காடு தான் இவங்க வாங்க முடியுது. ஆகவே இதுல மக்கள் செல்வாக்கை திராவிட முன்னேற்ற கழகம் அடியோடு இழந்து விட்டது என்பது பொருள். நாங்க அந்த மாதிரி ஏங்க உங்க ஓட்டு அங்க மடை மாத்தி விட்டீங்க, அதனால அவர் ஜெயிச்சாரு, 20 ரூபாய் டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு, அதெல்லாம் வெற்றியே கிடையாது, அது ஒரு விபத்து. அதனால அதெல்லாம் ஒரு இதாவே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால நிச்சயமாக இவர்கள் சொல்வது போல அனைத்து தொகுதியிலும் இவங்க கூட்டணி வெல்லும்னு சொல்லி மாலன் சார் அவர்கள் சொன்னார்களே, அது முழுமையாக ஒரு தவறான ஒரு கணிப்பை ஒழிய மக்கள் எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் கூட்டணி கட்சிகளை நம்பி களத்திலே இல்லை. அதிமுகவை பொறுத்த மட்டிலும் கூட்டணி கட்சிகளை எப்பவுமே சொல்றது வலுவான கூட்டணி இல்லை என்றாலும் இந்த 2 கட்சிகளே இதை எதிர்கொள்ள முடியும் என்ற கருத்தை சொல்றாங்க. நீங்க அது ஒரு விபத்து அப்படின்னா விபத்துல விக்டிம்ஸ் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த லாஜிக் திமுகவுக்கு மட்டும் அது பொருந்துமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 எதிர்ப்பு உணர்வு இருக்கு தமிழ்நாட்டில். மாநில அரசின் மீதான ஒரு எதிர்ப்பும் மத்திய அரசின் மீதான எதிர்ப்பும் எதிர்க்கட்சின்ற முறையில் பிரச்சனைனா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிக பெரும் சதி திட்டத்தை ஆர்கே நகர்ல அரங்கேற்றினார்கள். தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போகணும்னு நினைப்பாங்கல்ல. அது மாதிரி தான் டெபாசிட்டை இழந்தாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோக்கணும்ன்றதுக்காக தினகரன் அவர்களுக்கு கை தூக்கி விட்டார்கள். உங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்றீங்க. அவங்க ஓட்டுன்னு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு இருக்கு, அவங்க ஓட்டை மாத்தி போட்டாங்கன்றீங்க. அப்ப அவங்க ஓட்டு அவங்களே போட்டுக்கிட்டா அவங்களுக்கு கூடுதலா தானே வரும். இல்லையே, அவங்க இந்த மாதிரி சதி செயல்ல ஈடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் சதியிலே ஈடுபடாம அவங்க ஓட்டு அவங்களே போட்டுக்கிறாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? நிச்சயமாக கிடையாது. அவர் வாய்ப்பே கிடையாது. மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு கிடையாது. அதனால ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிறப்பான ஆட்சியை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கின்றது. மக்களை நம்பித்தான், அதாவது சொந்தமாக காலூன்றி நிக்க முடியாதவர்கள் தான் கோலூன்றி நிக்கணும். நாங்க எப்பவுமே எங்க சொந்த கால்ல நிக்கிறவங்க.
கூட்டணி கட்சிகளை நம்பி யார் கதவையும் கூட்டணி கட்சி கதவுகளை எல்லாம் நாங்கள் போய் தட்டுவதில்லை. அதனால ஆனா இவர்கள் அப்படி இல்ல, கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டுமே களத்திலே நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய சொந்த பலம், எங்களுடைய சொந்த பலம் மக்கள் தான். மக்களை நம்பி மட்டுமே நாங்கள் களத்திலே நிற்பவர்கள். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். நாங்கள் மகத்தான வெற்றியை பெறுவோம். பிஜேபி என்ற கோலை நம்பி தான் இருக்கிறார்கள். ஏங்க பிஜேபி சொன்னமா? நீங்க பேசுறதுக்கு பதில் சொல்லிடுறேன். ரெண்டே விஷயம் தான். மரியாதைக்குரிய சகோதரி மகேஸ்வரி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஆர்கே நகர்ல டெபாசிட் இழந்தோம்னு. நாங்க ஓட்டுக்கு ஒரு பைசா காசு கொடுக்காமல் ஏறக்குறைய 26,000 வாக்குகளை, நேர்மையான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இந்த 2 தேர்தலில் தினகரன் குக்கர் சின்னம், அந்த குக்கர் சின்னத்துக்கு முன்னாடி அதே தினகரனுக்கு தொப்பி போட்டுட்டு ஓட்டு கேட்டவங்க தான் நீங்க. அரசியல் நாடகத்தை நடத்தியவர்கள் நீங்கள். இங்க தோல்வி, வெற்றி தோல்வி. ஜெயலலிதா அம்மையார் தோற்றிருக்கிறார் தேர்தல்ல. கூட்டணி கட்சிகளை நாங்க என்னைக்குமே வந்து போய் யார்கிட்டையும் நின்னதில்லை. நீங்கல்ல இன்னைக்கு எங்களோடு இருக்கிற அண்ணன் வைகோ அவர்கள் குறித்து இலக்காரமாக நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி தாயகம் அலுவலகத்தினுடைய 2வது மாடிக்கு படியில ஏறி போன வரலாறு இருக்கு. இன்னும் பாமகவில் இருந்து பிரிந்த பேராசிரியர் தீரனுடைய அலுவலகத்திற்கு போன அம்மையார் ஜெயலலிதா போன வரலாறு இருக்கு. இப்பெல்லாம் பேசக்கூடாது. நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, நான் கண்ணியமா உங்க கருத்தை கேட்டு பதில் சொல்றேன். இல்ல நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா தேர்தல் காலங்கள் என்பது கூட்டணி கட்சிகளை உதாசீனப்படுத்துவதோ அல்லது அவர்களை ஒருமைப்படுத்தி நிலையை தள்ளுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. அது வேண்டாத சுமையா, வேண்டிய சுமையா? மீண்டும் சொல்ல, ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்னு, திரு மாலன் அவர்கள் சொன்னது வந்து கூட்டணியே இல்லாம திமுக காங்கிரஸ் ஜெயிச்சிருன்றாரு. மகேஸ்வரி சொல்றது கூட்டணி சேர்ந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியாது, கூட்டணி இல்லாமலே அதிமுக வெற்றி பெறுன்றாங்க. 2 அரசியல் பார்வைகள் இங்க வருது. இல்ல 2 விஷயம் தான். திமுக காங்கிரஸ் சேர்ந்தா ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது எங்க பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். அதுல அதிமுகவுக்கு என்ன கவலைன்னு நான் ஆரம்பத்திலே கேட்கிறேன், அதுக்கு பதில் இல்லை. 2வது, அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி வருகிற போது இவங்க சொல்றாங்க நாங்க கூட்டணி கட்சிகளே இல்லை அப்படின்னு. இதுநாள் வரைக்கும் அதிமுக தொடர்ந்து அப்படித்தான் இருந்ததுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட நைட்டு 3 மணி வரைக்கும் விஜயகாந்த் அவர்களோடு போயஸ் தோட்டத்தில் கூட்டணி பேசியது இவருடைய வரலாறு. இங்க என்னன்னா கூட்டணி என்பது எல்லா கட்சிகளையும் ஒருமித்த கருத்துக்களோடு இணைந்து தேர்தல் நேரங்களில் இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிற ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திரு நாகராஜன் கருத்துக்கு நீங்க சொல்லணுமா? இல்ல அதாவது தொடர்ந்து வந்து இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழக மக்களின் நலனுக்காகவே இந்த அரசு இருக்கிறது. இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த மட்டிலும் அனைத்து துறையிலும் விருதுகளை பெற்று வருகிறது. சமீபத்தில் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 4 விருதுகளை பெற்றிருக்கிறார். சிறந்த ஆட்சி நிர்வாகத்திற்கான விருதுகளை பெற்றிருக்கிறார். இல்ல அதாவது நீங்க பாருங்க, அம்மா என்பது அம்மா தெய்வம் அம்மா அவர்கள் மிக பெரும் ஒரு மகாசக்தியாக இருந்தார்கள், மிக பெரும் ஆளுமை. அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுக பலவீனமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார். ஆனால் நாளுக்கு நாள் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக வளர்ந்து வருகின்றோம். தமிழகத்தையும் பலம் பொருந்தியதாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆக எங்களை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காழ்ப்புணர்ச்சியோடு எங்களுக்கு எதிரான தொடர்ந்து தவறான அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு உள்நோக்கத்தோடு பல கருத்துக்களை, தவறான பரப்புரைகளை செய்து வருகின்றார்கள். இனி அனைத்தையும் தாண்டி தமிழக மக்கள் எங்கள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே மக்களின் துணையோடு மீண்டும் ஒரு மிகப்பெரும் வெற்றி, அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது நல்லாட்சி நடக்குது, விருதுகள் குவிகின்றன, ஆதரவு குறையில, கூட்டணி இல்லாமலே அதிமுக வெற்றி பெறும். இதான் 4 பாயிண்ட் நீங்க சொன்னது. பிஜேபி நாகராஜன் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மேகதாது விஷயத்துல வந்து நாங்க கொடுக்க மாட்டோம், இது வந்து ரொம்ப லேட் பிக்கப்பா இருக்கு. இல்ல தொடக்கத்துல சொன்னதுக்கு இல்ல, நீங்க அதுக்கப்புறம் எனக்கு அனுமதி கொடுக்கல. அன்னை சோனியா காந்தியை பத்தி சொன்னீங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் சில வழிகாட்டுதல்களை தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கு அதிகாரம்ன்றதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எழுந்திருக்கு. என்ன கேள்வின்னா, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லுது நீங்க என்ன தடுப்பு அணை கட்டணம் இருந்தாலும் தமிழக அரசோட ஒப்புதலோட தான் செய்யணும் அப்படின்ட்டு, சம்பவத்தோட செய்யணும்னுட்டு. இது வந்து பிஜேபி அரசுக்கு தெரியும். இது தெரிஞ்சிருந்து எப்படி பிஜேபி அரசு முதல்ல ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தது, அப்புறம் வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குது. இப்போ தமிழ்நாட்டை சார்ந்த பிஜேபி சொல்றாங்க நாங்க அதுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. இது யாரை ஏமாற்ற வேலை? முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தோழமையோட நட்போட இருக்கிறதுக்கு காரணமே, நெருக்கமா இருக்கிறது காரணமே பிஜேபியோட தமிழ்நாட்டு நலனுக்காக சொல்றாரு.
அப்ப தமிழ்நாட்டுக்கு நலனுக்காகன்னா இது தமிழ்நாட்டுக்கு நலனுக்காகவா இது மேகதாது அணைக்கு வரைவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தது? ஆக முழுக்க முழுக்க வந்து இத தமிழக மக்களை வஞ்சிக்கப்படுகின்ற அரசா தான் பிஜேபி. இரண்டாவது காங்கிரஸ்ன்றாங்க. காங்கிரஸ் 1977 இருந்து 80 வரைக்கும் தேவராஜ் அரசு 320 டிஎம்சி தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்ப யாரு போய் கையெழுத்து போடல? சரி, அது வேற காவேரி தனியா ஒன்று பேசும். நான் நாகராஜ் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிடம் அனுமதி கொடுங்க. நாகராஜ் பேசி இல்ல விருது வாங்கினது விஷயமா சொல்ல திருப்ப நீ சொல்றது அவர் மறுக்கிறது மாதிரி இல்ல, நல்ல ஆட்சின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு ஆட்சியை மக்கள் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல வேண்டாம். நீங்க பேசினா விவாதம் திசை மாறும். நீங்க பதில் சொல்ற அவங்க சொன்ன கருத்துக்கு வேண்டாம். அது இன்னொரு நாள் அதை பற்றி ஆட்சி நல்ல ஆட்சியா விருது ஆட்சியான்னு ஒரே ஒரு கேள்விதான். ஆண்டு ஜிடிபி ரேட்டுக்கு இந்த ஆண்டு ஜிடிபி ரேட்டுக்கு என்ன வித்தியாசம் மட்டும் 8.3 தாண்டி இன்னைக்கு வந்து 9 விழுக்காடு. நன்றி நன்றி. நம்ம வேற மாநிலத்துல இங்க இருக்கீங்க இல்ல திசை திருப்பல அப்பட்டமான போய் இருக்கின்றார்கள். வளர்ச்சினா ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி நீங்க போய் சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவரே ஏற்றுக்கொண்டாகிவிட்டது. விருது கொடுத்தது மத்திய அரசு அல்ல, விருது கொடுத்தது நான் திரு நாகராஜ் அவர்கள் ஜிடிபி ரேட் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். நான் திரு நாகராஜ் அவர்கள்ட்ட கேட்கணும். திரு நாகராஜ், திரு மாலன் அவர்கள் சொன்ன புள்ளியிலிருந்து திரும்ப வரணும்னா, பிஜேபியை வீழ்த்துவதற்காக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி என்று தமிழ்நாட்டில் அவசியமே இல்லை. திமுக காங்கிரஸ் அப்படின்ற 2 கட்சிகளே போதும், அதை தாண்டி வேறு கட்சிகள்லாம் தேவையில்லை, பிஜேபி பலவீனமான கட்டத்தில் தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து திரு மாலன் தொடங்கினார். ஆனால் திரு பொன் ராதாகிருஷ்ணன், திருமதி தமிழிசை போன்றவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிற கருத்து, நாங்கள் திமுக காங்கிரஸ் அமைக்கிற கூட்டணியை விட வலுவான கூட்டணி அமைப்போம், இப்போது தேர்தல் நடந்தாலும் 30 தொகுதிகளில் பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறாங்க. அப்படியான ஒரு பிரகடனத்துக்கு அடிப்படை இல்லை அப்படின்றது தான் திரு மாலன் அவர்கள் முன்வைக்கிற ஒரு விமர்சனம். அவ்வளவு பலவீனமான நிலையில் இருக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்ற ஒன்றுக்கே பிஜேபி எதுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டணி தேவையில்லைன்ற வாதத்தை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இந்தியாவை ஏறக்குறைய பாதி இந்தியாவை ஆளுகின்ற கட்சி பாஜக. ஏறக்குறைய அதிகபட்ச எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கொண்ட கட்சி பாஜக. பல மாநிலங்களில் 1% 1.5% ஓட்டில் இருந்து அங்கே ஆட்சியை பிடிச்ச கட்சி பாஜக. இன்னும் இந்திய ராணுவத்திற்கு ஒரு மரியாதை வாங்கி கொடுத்த கட்சி பாஜக. பல நல்ல திட்டங்களை மக்களுக்காக கொடுத்த கட்சி பாஜக. தமிழ்நாட்டில் நாங்கள் சுற்றுப்பயணம் போகிறோம், சக்தி கேந்திரம் மகாசக்தி கேந்திரங்களில் நிர்வாகிகளை சந்திக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம். மக்கள் எவ்வளவு ஆதரவு தராங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, நிச்சயமாக எங்களுடைய கட்சி நிச்சயமாக பலமாக இருக்கின்றது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஈவன் பல மீடியாக்கள் நீங்க பேசுற கூட சொன்னீங்க எதிர்ப்பு இருக்கு. எந்த விஷயங்கள் பாஜக செய்யாம இருக்குது? இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. நீங்க படித்த அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனையும் கேட்டு பாருங்க, அவங்க சொல்றாங்க பிஜேபி எப்படி ஆட்சி செய்கிறது. என்னதான் இது மாதிரி முதல்ல அடிப்படையாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலில் மக்கள் வந்து உண்மைகளின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் வாக்களிப்பது இல்லை. அவர்கள் வந்து அவர்களுடைய பெர்செப்ஷன்ஸ் அடிப்படையில் அவங்களுடைய மனதில் என்ன கருத்து இருக்கிறதோ அந்த அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க. கடந்த மக்களவைத் தேர்தலில் நாடு முழுக்க மோடி அலை வீசிய நேரத்தில் பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் 2 இடங்களில் வெற்றி பெற்றது, பாஜக ஒரே ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது. அது பாரம்பரியமாக பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து அது வெற்றி பெற்றது. மோடி அலை வீசிய போதே அதுதான் நிலைமை என்று சொன்னால், இன்றைக்கு அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திக்கும் போது அது எவ்வளோ பெரிய சவாலை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பதை வந்து அவங்க உண்மையிலேயே அவருடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறவர்கள் அந்த கோணத்தில் அதை வந்து அவர்கள் சிந்தித்தாக வேண்டும். இதுவரைக்கும் பாஜக வந்து தாங்கள் வலிமை பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் அதை ஒரு இதிலையும் பிரதிபலிக்கலை. அவங்க வந்து இடைத்தேர்தல் முடிவுகளாகட்டும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளாகட்டும் அது வந்து பிரதிபலிக்கலை. எனவே அது அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு விவாதத்தை வந்து நம்ம வந்து நடத்த முடியாது. இரண்டாவது, இதில் கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஜெயலலிதா இருந்தபோதே திமுக காங்கிரஸ் கூட்டணி 98 இடங்களில் வெற்றி பெற்றது. அதாவது ஏறத்தாழ 17
மக்களவை தொகுதிகளில் அது செல்வாக்கு பெற்றிருக்கிறது என்றதற்கு அர்த்தம். அது வந்துட்டு அதை இன்னொரு 20-22 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படாது. இந்த முறையில் ஏற்கனவே சூழல் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினாலும், ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய ஆளுமை இங்கு இல்லாத ஒரு காரணத்தினாலும் அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். இந்த வாய்ப்பில் கூட அவர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு அதிக இடங்கள் கொடுத்து அதிக எம்பிக்களை அனுப்பலைன்னு சொன்னால், அப்போ பிற கட்சிகளுக்கு இடம் கொடுப்பதற்காக தங்களுடைய கட்சிக்காரர்களுடைய நலனை அவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் என்று சொன்னால், திமுகவுக்கு மிகப்பெரிய தியாகி என்கின்ற ஒரு பட்டத்தை, ஒரு விருதை நம்ம அவர்களுக்கு கொடுக்கலாம். சரி, கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் சோனியா காந்தி பங்கேற்க சம்மதித்திருப்பது தொடர்பாக நேயர்கள்ட்ட ஒரு வாக்கெடுப்பை நடத்தினோம். விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக என்று 6% நேயர்களும், ஸ்டாலினை பெருமைப்படுத்த என்று 7% நேயர்களும், கூட்டணி நிர்பந்தம் என 31% நேயர்களும், கருணாநிதி மீதான மதிப்பு என 56% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. கருத்து தெரிவித்த உங்கள் ஐவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கெட்டும்.